மீனக்கார மமதாவின் கொக்கு நண்பன். மமதா வாழும் கிராமம் பெரிய ஏரிக்கரைக்கு அருகில் இருந்தது. கிராமம் முழுவதும் மீன்பிடி தொழிலில் இருந்தாலும் மமதா குழந்தைகளுடன் விளையாடும் நேரத்தை ஒருபோதும் தவறவிட மாட்டாள். ஒரு நாள் குழந்தைகள் எல்லோரும் கரையில் மணல் கோட்டை கட்டிக்கொண்டிருக்கையில் திடீரென்று அங்கே ஒரு பெரிய கொக்கு மனிதன் மார்பு உயரம் வருமளவு மெதுவாக நடந்து வந்தது. அது நீண்ட கால்களும் அழகான நீண்ட கழுத்தும் கொண்ட குழந்தைகளை ஆச்சரியப்படுத்தியது. மமதா முதலில் கொஞ்சம் பயந்தாலும் கொக்கு எந்த தீங்கும் செய்யாமல் குழந்தைகள் அருகே வந்து ஏக் ஏக் என்று பாசத்துடன் ஒலி செய்தது. அந்த ஒலி குழந்தைகளிடம் பேசும் மாதிரி இருந்தது. குழந்தைகள் சிரித்துக்கொண்டு கொக்குக்கு சிறிய மீன்களையும் தானியங்களையும் கொடுத்தார்கள். அது அப்படியே அவர்களுடன் நின்று கொண்டாடும் போல இருந்தது. ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காலை அதே நேரத்தில் வந்து குழந்தைகளுடன் நண்பனாக விளையாடத் தொடங்கியது. மமதா குழந்தைகளிடம், "உங்களை இப்படி பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது" என்றாள். கிராம மக்கள் மற்றும் மமதா கூட அதை பார்த்து, "இது குழந்தைகளின் காவலன் போல இருக்கிறதே" என்று மகிழ்ந்தனர். ஒரு நாள் மமதா கொக்குவிடம் மெதுவாக சொன்னாள், "நீ பேச முடியாதாலும் உன் அன்பு எங்களுக்கு புரிகிறது." கூடவே கொக்கு அதன் மூக்கால் மமதாவின் தோளில் மெதுவாக தட்டியது. அது ஒரு வகை நன்றி சொல்லுவது போல. அந்த நாளில் குழந்தைகள் அனைவரும் உணர்ந்தார்கள். நல்ல மனதிற்கு மொழி, குரல் எதுவும் தேவையில்லை, உணர்வுதான் போதும்.